அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். அல்லாஹும்ம ஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கி வ ரிலா நஃப்ஸி வ இத்னத் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் வல் ஃபுர்கானில் கரீம். அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா யத்தஹிதுல் முஃமினீனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன் வமன் யஃஅல் ذلك ஃபலைஸ மினல்லாஹி ஃபீ ஷை இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகாத்தன் வ யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸா வ இலல்லாஹில் மஸீர். وعن ابن عباس رضي الله عنه قال أن النبي صلى الله عليه وسلم اسم العظم الذي إذا دعا به أجاب في هذه சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தவனாகிய அனைத்தைக்கும் அதிபதியாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த அடிச்சுவரை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் அஹ்ல பைத்துக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், நம்முடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர், நாம், நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி, கியாம நொடிநாள் வரை நமது வாரிசுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பலம் பொருந்திய ஈமானில் நிலைத்திருக்க அருள்பாலிக்கட்டும். தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்துடைய நல்லாசியும் துஆவும் காலம் முழுவதும் நமக்கு கிடைக்கட்டும். அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு எப்படி நட்புற்று வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நாம் முழுமை பெற்று வாழ்வதற்காக நமக்கு அருளப்பட்ட மாமறை சத்திய வேதம் இதை பற்றி என்ன குறிப்பிடுகின்றது?
பல்வேறான ஆயாத்துக்கள் குர்ஆனிலே பல்வேறான விளக்கங்களை எல்லா துறையிலேயும் எக்காலமும் முக்காலத்திற்கும் ஏற்றவாறு கூறுகின்ற பொழுது நட்பை பற்றி, அன்பை பற்றி, பரிமாறுவதை அறிவதை பற்றி குர்ஆன் என்ன கூறுகின்றது? குர்ஆனின் கூற்றுக்கள் எல்லாம் இறையின், திருமறையின், ரசூலின், ஹதீஸினுடைய கூற்றுக்களாக அமைந்திருக்கின்றது. இஸ்லாமியர்களாகிய நாம் இங்கே ஷைத்தானின் ஆதிக்கத்தால் சிக்குண்டு அவனுடைய வாழ்வை பின்பற்றி நல்லோர்களை தரித்து தீயோர்களை நட்புக்குரியவர்களாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த நட்புடைய மூல நிலைகளில் நமக்கு சாதகம் இருந்தால் பழகுகின்றோம். நமக்கு உண்மை நடத்தையில் பாதகம் இருக்கு என்பதை உணர்த்தினால் நாம் ஒதுங்கி விடுகின்றோம். இது என்ன நட்பு? நட்பு என்பது ஒரு மனிதனின் மீது, ஒரு வஸ்துவின் மீது, அல்லது குடும்பத்தின் மீது, தாய் தந்தையர்களின் மீது, உற்றார் உறவினரின் மீது நாம் வைக்கின்ற நட்புகள் உண்மையானதாக இருப்பது அரிது. அவ்வாறு உண்மையான நட்பிருந்து நாம் அந்த நட்பை அதிகப்படுத்தி வளர்த்து விட்டால் நமக்கு கிடைக்கும் நட்போ போலியாகத்தான் இருக்கு. சந்தர்ப்பத்திற்காக, பிரயோஜனத்திற்காக, அவர்களுடைய வெற்றிக்காக நம்மை படுபாதாளத்தில் தள்ளுகின்ற ஒரு துர்க்குறியான நட்பாக அமைந்திருக்கின்றது. இந்த நட்பு உலகத்தை பொறுத்தவரை நம்மிற்கு சாதகமோ பாதகமோ ஓடிக்கொண்டிருக்கும். உண்மையான நட்பை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். வமா தௌஃபீகி இல்லா பில்லா. அந்த நட்பை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நட்பிலிருந்து நாம் எப்படி நமது குடும்பங்களை, குழந்தைகளை, நம்முடைய சூழ்நிலையில் சூழ்ந்துள்ளவர்களை எப்படி நட்புடையவர்களாக நாம் ஆக்க வேண்டும்? இல்லை, நிறையா பேருக்கு குழந்தைகளை வளர்த்துடுறாங்க. இந்த வளர்த்த குழந்தையை தன்னுடைய சுகத்திற்காக கொஞ்சறாங்க குழந்தை பருவத்தில். ஆனால் அதே குழந்தையை நீ அப்படி போக, இப்படி போக, அதில் அடிபட்டு சாக, இதில் அடிபட்டு சாக, நீ இருக்கிற விட இல்லாமல் இருக்கிறது மேல் என்று அவனுடைய வாலிப பருவத்தில் ஏசுகின்ற ஏச்சுக்களும் பேசுகின்ற பேச்சுக்களும் தகாத நிலை உடையவைகளாக அமைந்திருக்கின்றது. இது எல்லா குடும்பத்திலையும் தொண்டு தொட்டு நடக்குது. பெண் பிள்ளைகளை கூட அப்படித்தான் அவர்கள் வழி நடத்தாட்டுகின்றார்கள். இதற்கு காரணம் மார்க்கத்தை அறிய, புரிய, செயல்படுத்தக்கூடிய அவகாசங்கள் இல்லை. இவைகளெல்லாம் கல்வி கற்கும் இடத்தில் போதிக்கப்படுகின்றதா? 3 விஷயம் கல்வி கற்கிற இடத்துல, மதரசாவானாலும் பள்ளிக்கூடங்களானாலும் காலேஜுகளானாலும் அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருக்கணும். 1, உலகத்தை பொறுத்தவரை எல்லா மக்களிடத்திலும் சமமாக அன்பாக பழகலாம். நாம் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். பெற்றோர்கள் தான் குழந்தைகளை சாபமிடக்கூடாது. ஜபர்தஸ்த் அடக்கி ஆளக்கூடாது. குழந்தைகள் தவறு செய்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு இது தவறுமா, இப்படி கூடாது என்று அறியா பருவத்தில் அல்லது முரட்டுத்தனத்தில் அதை பற்றி தெரியாத நிலையிலே தெரிந்தவர்கள் அன்புடனும் அரவணைப்புடனும் அமைதியுடனும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எந்த குடும்பத்திலையுமே இல்லை. ஒருத்தர் ஒரு பொருளை எடுக்கிறான், கீழே விழுந்துருச்சு அல்லது கண்ணாடி பொருள் உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவனை ஏசக்கூடிய ஏச்ச அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அதில் குறிப்பாக ஒரு சூழல் வரைக்கும் குழந்தைகள்கிட்ட, பாலிகான பெண்கள்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. வசதி இருந்தால் தர்திரியம், வசதின்றது பறக்கத்துன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். வசதி தர்திரியம். அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருந்தால் பரக்கத்து, ரஹ்மத்து, அஃபு, ஆஃபியத்து எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாமல் துனியாவுக்காக மட்டும் இருந்தால் அது லானத். ஏன்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன். இங்கே எச்சரிக்கிறான் அலான்ற வார்த்தையை போட்டு. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், லானத்துல்லாஹி அலல் காதிபீன். இந்த பொருளாதாரத்தை நம்பி தீனை பொய்ப்பிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத். அது எந்த துறையில் ஆயத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி. அல்லாஹ் சொன்ன கருத்து பல்வேறான நிலைகளுக்கு உட்பட்டவை. ஆறு ஓடுதுன்னு சொன்னால் திருச்சியிலையும் ஓடும், மதுரையிலையும் ஓடும், அல்லது கோயம்புத்தூரில் ஓடும், சேலத்தில் ஓடும், எல்லா ஊர்லேயும் ஓடுது. ஆனால் உற்பத்தி ஓரிடம்தான். அந்த உற்பத்தி விண்ணிலிருந்து மண்ணுக்கு வருகின்ற மழையின் மூலமாக அந்த ஊருக்கு தகுந்தாற் போல் ஆற்றுடைய பேர்கள் மாற்றப்படும். அது வருகின்ற வழித்தடங்கள் மாற்றி அமைக்கப்படுது. அதே போன்று தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புகளிலே நாம் அவரிடத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக எப்படி நடக்க வேண்டும். தகுதி இல்லாத வாழ்வை அவர்களுக்கு சிறு வயதிலே நாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு வயசு அல்லது ஒரு 6 மாத குழந்தை அழுகுதுன்னு சொன்னால் கூட மேலே ஒரு ஸ்டாண்டை மாட்டி சாய்ச்சி அந்த புள்ள படுத்திருக்க இடத்துல இந்த செல்ஃபோன் செய்தான் அதை ஓட விட்டுறாங்க. பிள்ளையாக இருந்தால் பொம்மை படம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் சினிமா படம், அதுக்கும் பெருசாக இருந்தால் எல்லா படமும். ஃபோனில் என்ன இருக்குது? ஒன்று நாம் கேட்குறோம், அறிவு, ஆற்றல், சிந்திக்கும் தன்மை, அல்லாஹ் கொடுத்த கண், காது, மூக்கு, உடல், அல்லாஹ் படைத்த உணவுகளை உண்டு கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு புரிகின்ற பாதக பாவச் செயல்கள் எல்லாம் அந்த டிவியில் இருக்கு, ஃபோனில். ஒரு சில பிரயோஜனங்கள் இருக்கலாம், நாம் பேசுகிறது கேட்குறது, ஒரு வியாபார ரீதியில், குடும்ப ரீதியில், சொந்த பந்தங்கள்கிட்ட. விடிஞ்சு எந்திரிச்சா ஃபோனோடு படுக்கிறான், ஃபோனோடு எந்திரிக்கிறான். சக்கராத்து வரைக்கும் அந்த கை ஃபோனை விடுகின்ற வரைக்கும் இவன் அந்த ஃபோனை விடுறதில்லை. அந்த ஃபோனாக நீ செத்துட்ட, இனிமேல் நான் உனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னை பார்க்க முடியாது, இதோட நீ தொலைஞ்ச எக்கதியோ போ அப்படின்ட்டு ஃபோனாக கீழே விழுகணும். அப்படியே ஆணாகி இருந்தால் சக்கரத்தில் ஓடிக்கொண்டிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த சக்கரத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஃபோன் இவன் நூக்க சக்தி இல்லைன்னு சொன்னால் அந்த பேட்டரியில் பவர் இருக்க வரைக்கும் ஓடி ஆஃப் ஆயிரும். இதோட நீ தொலைஞ்சேன், நானும் தொலைஞ்சேன். எப்படி இது யாராவது நாம் சிந்திக்கிறோமா? சிந்திக்கின்ற வாய்ப்பு, ஆற்றல் ஏன் இல்லை? அங்கு நல்லொழுக்கம் நமக்கு ஊட்டப்படவில்லை. 1000 முறை அவர்கள் என்ன நல்ல அமல் செய்தாலும் நல்வழி குழந்தைகளை படுத்தவில்லையானால் அந்த குழந்தைகள் நாளை கியாம நாளையிலே படுத்துகின்ற பாடோ அதோ கெதியாகத்தான் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம பெத்த பிள்ளை தான். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நகை நட்டை சேர்க்க முயற்சிப்பீங்க, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் படிக்க முயற்சிப்பீங்க. பொம்பளை பிள்ளையை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்துருவீங்க, ஆம்பளை பிள்ளையை இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்துருவீங்க. பிறகு ஆம்பளை பிள்ளைகிட்ட பொருளாதாரத்தை தேடுவீங்க. அவன் தரலைண்டா நீங்கள் ஏசியில் ஏச்சு நீங்கள் பெக்காமையே இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த குழந்தைகளை, நீங்கள் ஆண் குழந்தைகளை பேசக்கூடிய சூழல். அப்போ இந்த இடத்திலே அன்பு, அறம், அரவணைப்பு எங்கே சென்றது? சிறு வயதில் என்ன சொல்லி எல்லாம் கொஞ்சி இருப்பீர்கள். அப்போ நீங்கள் பொய்யர்கள் என்பதற்கு எவிடேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? அல்லாம அதானே சொன்னான், அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யுரைப்போரின் மீது அல்லாஹுடைய முனிவு சாபம் உண்டாகட்டும்டானே. ஒரு பையன் நெருங்க முடியாது. இங்கே ஆயத்து சீச்சிருவான் பென்சிலை மாறுதி.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லுகின்ற உபதேசத்தின் சூழல் என்ன என்பதை அறிந்து தவறை கலைந்து நல்லதை எடுக்கணும். அதுதான் இஸ்லாம். அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி. நல்லதை எடுத்து தீமைகளை களைவது இஸ்லாம். நல்ல வழியை காண்பித்து தீய வழியின் பக்கம் செல்ல விடாமல் தடுப்பது இஸ்லாம். இன்னைக்கு நான் முஸ்லீம், நான் முமின், நான் ஒரு ஈமான்தாரி ஹக்குதாரின்லாம் சொல்கிறோம். ஆனால் நான் முஸ்லீம்னு சொல்கிறீங்க, வாஸ்தவம்தான். ஆனால் நான் முஸ்லீமாகத்தான் இருக்கீங்க, நாம் இருக்கோம். என்ன காரணம்? நான் என்பதற்கும் நாம் என்பதற்கும் நாங்கள் என்பதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இதை யாரும் அறிகிறது கிடையாது. 1வது படித்தவன்லேருந்து டிகிரி வாங்கி அதிகப்படியான மேம்பாட்டில் உச்சகட்டத்தில் சம்பளம் வாங்கி படிக்கிறவனும் சரி, படித்து வேலை செய்கிறவனும் சரி, எல்லாத்துக்குமே தன்னைத்தான் நம்பும் தன்மையே இல்லை. முதல்ல நல்லா கவனிங்க. இந்த உலகம் என்று போது 3 சூழல்களில் கவுந்து கொண்டிருக்கு. நம்ம டீ போட்டால் கூட முதல் சூழல் தண்ணியை வச்சு டீத்தூளை கொட்டி கொதிக்க விட்டு இஞ்சிகளை போட்டு புதினா ஏட்ட பட்டைக்கிராம்பு ஏலக்காய் மசாலாக்களை போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டுறோம். இது முதல் தரம். 2வது தரம் சீனி போடுறோம், அல்லது சர்க்கரை போடுறோம், அல்லது வெல்லம் போடுறோம், ஏதோ ஒரு இனிப்பை சேர்த்துக்கிறோம். 3வது தன்மை குடிக்கிறோம். அப்போது முதல் 2வது 3வது 3 தன்மை செஞ்சால் தான் ஒரு டீயவே போட்டு ஒரு ஆணோ பெண்ணோ குடிக்க முடியும். இந்த குடித்த டீ அங்கே உள்ளே போய் 3 நிலையில் ஃபில்டர் ஆகுது. முதல் நிலை நாவுக்கும் உடலுக்கும் ருசி தருது, ஒரு சுறுசுறுப்பாக நம்ம நினைக்கிறோம். 2வது நிலை அது கடங்குக்குள் போய் எல்லா பொருளையுமே பிரிக்குது. நம்ம ஒன்று சேர்த்த எப்படி தண்ணியிலேருந்து ஒன்றொன்னா சேர்த்தமோ அதே மாதிரி நம்முடைய உடலுக்குள்ளே போய் ஒன்றொன்னா பிரிக்குது. ஜீனியுடைய தன்மை, அந்த மசாலாவுடைய தன்மை, அதையெல்லாம் பிரித்து ஒரு பக்கம் அனுப்புது. கழிவுகளை ஒரு பக்கம் அனுப்புது. நீரில் வடிகட்டி அதிலிருந்து வரக்கூடிய சத்தை எடுத்துகிட்டு அந்த நீரை கீழே அனுப்புது. எங்கே நம்ம சொருகிறோமோ அந்த இடத்துக்கு போகுது. அப்போ கொஞ்ச நேரம் முட்டிக்கிட்டு வரும்போது ஓடுறான். என்னடான்னு கேட்டால் எனக்கு ரீசஸ் வருது, ஒன்றுக்கு வருதுன்றான். ரீசஸ். பல பேர் போலே, நீ ஒரு ஆள் தானே போனேன், ரீஸ் வருதுன்னு தானே போகணும், ஏன் ரீசஸ்ண்ட? அப்போ நீ படித்த பெருமையினால் பல பேர் ஒன்றுக்கு போகிறது மாதிரி ரீசஸ்ன்றான். சஸ்ஸுண்டா என்னடா புஷ்ஷுன்னு போயிடும். எதையுமே அறிகின்ற ஆற்றல் நமக்கு கம்மி. ஆனால் நாம் அடிக்கின்ற பெருமை ஷைத்தானையே அதுக்குள்ளே சிறுமையாக்கிடும். நல்லா சிந்திங்க சொல்கிறத. பயான் என்பது உள்ள தெளிவு, சிந்தனை, நற்சிந்தனைகளை தூண்டுவது தான், அவ்வளோதான். நீங்கள் கோபப்பட்டா எனக்கு அதை பற்றி பிரயோஜனம் இல்லை. ஒரு வடை சுடுறான், அவன்கிட்ட போய் 2 வடை குடியான்றோம். கொஞ்சம் உப்பு கூடி இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது. அவனை அடிச்சுட்டான் வர்றோம், ஏயா உப்பு கூடி இருக்குது, கொஞ்சம் அதிகமாகிடுச்சிங்க, கோவிச்சுக்கிறாதீங்க, முடிஞ்சு போச்சு. நான் காசு கொடுத்தேன், எவ்வளோ, 5 10 ரூபா, 10 ரூபா கொடுத்துட்டான், நான் வெண்ணேன். அவன் போட்டிருக்க 10,000 ரூபா வஸ்துவை வீணாக்க முடியுமா? எல்லாம் உன்னை படைச்சிருக்கான், வணங்க. உன் தவறை கலைஞ்சு நீ அறிஞ்சு நீ வணங்கணுமா இல்லையா? ஏன் அந்த ஆற்றல் உடலில் இல்லை? அப்போ சிந்தனை, அறிவு, கோபம், இந்த 2மே சிந்தனையும் அறிவையும் கோபத்தில் கொண்டு விட்டு நம்ம 900 போடா அவனெல்லாம் பிடிக்கல, முறையில் முடிக்காதேன்ட்டு போகிறோம். நாம் சிந்திக்கும் ஆற்றலே இல்லை. சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்களை தான் இந்த மார்க்கம் தேடி அடைகின்றது. அந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் நிறைந்த பேர் தன்னை மண்ணுக்குள் மறைத்து கொண்டார்கள். ஆலிமுல் மௌத், ஆலமுல் மௌத். ஒரு அறிஞனுடைய மரணம் இருக்க இந்த உலகமே மரணித்த மாதிரி. ஒரு ஜாகிருடைய மரணம் இருக்க
இந்த உலகத்தையே அழித்து காற்றை எரித்து நாசப்படுத்தினது மாதிரி. நாம் ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். என்னதான் உலகத்தில் படிப்பு இருந்தாலும் மண்ணோட சரி, மண்ணுக்கு கீழே இறங்க முடியாது. நம்ம மௌத்தாயிட்டா கபரை வெட்டி நம்மளை அந்த குழிக்குள்ளே இறக்குறதுக்கு கூட குறைஞ்சது 5,000 to 10,000 ரூபா செலவு இல்லாமல் மௌத்தை உள்ளே விட மாட்டான். அனாதையாக இருந்தால், ஈவு இறக்கம் இருந்தால் மட்டும்தான் மண்ணை நோண்டி பிதைச்சிட்டு பேசாமல் இருந்துருவாங்க. மனிதனுடைய வாழ்வை பார்த்தியா? அங்கே கூட இறக்கம் இருக்கிறதுனால தான் இவன்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தொலைனாம் போடாண்டு மௌத்தை அடக்கிறாங்க. இல்லை வெளியில் போட்டு போனால் நாரிடாது, அந்த ஏரியா பூரா நுழைய முடியாது ஒரு பய. காரணம், என்ஜான் உடம்பில் மாணிக்கமாகவும் ஆக்கும் ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கான். என்ஜான் உடம்பில் உலகமே காரி துப்பும் துர்நாற்றத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஷைத்தானுக்கு வழிபட்டால் அதுதான், அல்லாஹ்வுக்கு வழிபட்டால் இதுதான். அப்போ நாம் நல்லொழுக்கங்களை முதல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்தின் மீது அன்பாக இரு, பொறுமையாக இருக்கணும், சேட்டை செய்யக்கூடாது. ஒரு சேட்டை செஞ்சுட்டா குச்சி எடுத்து படார்னு அடிச்சிடக்கூடாது. நீ பெரிய அறிவாளி இல்லை, பொறுமைசாலி இல்லை, நீ செஞ்சது தான் அவன் செய்கிறான். பொம்பளைங்க சொல்லுவாங்க, முன்னால் ஓடுற ஓட தான் பின்னால் ஓடுதுண்டு. ஆமாம், முன்னால் வரக்கூடிய நீர் போயிட்டு அடுத்து வரக்கூடிய நீர் இந்த முன் நீரை தள்ளிட்டு போகுது. எல்லாத்திட்டையும் எல்லா தவறுகளும் சிறு வயதிலிருந்து பிராயத்திலிருந்து வரும். அது சில நல்லொழுக்க குடும்பங்களுக்கு மாத்திரம் விதிவிலக்கு. ஏன்னா அவங்க அதில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி தான் குழந்தைகளை வளர்ப்பாங்க. ஒரு குழந்தையை துக்குனா அல்லாஹு அல்லாஹு அப்படின்ட்டுவாங்க, ஒரு முத்தும் குஞ்சனா சுபானா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டுவாங்க. இப்போ உள்ள பொம்பளைங்க நிலாக்கா இது நேத்து ராத்திரி கொம்மா கொக்கா அப்படின்ட்டு தூக்குதுங்க. என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் பயானுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க கல்யாணத்தில். போனால் மொட்டை மாடின்றான். எனக்கு விலங்கலை அப்படிங்கிட்டு தித்தி பார்க்குறேன். மேலே மொட்டை மாடி இல்லை. என்னடாண்டா இந்த பாட்டான்? ஏன் அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு எதெல்லாம் இந்த அற்ப ஈன நிலைகளில் கற்பனையில் அவன் கற்பனை உலகத்தில் வாழ்வதற்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறான். காரண உலகத்தை விட்டுறான், அருளுடைய உலகத்தை விட்டுறான், வெற்றியுடைய உலகத்தை விட்டுறான். அப்போ அந்த குழந்தைகள் படிக்க வைக்கப்படுகின்றது. அவன் படிக்க வைக்கும் கூடத்திலிருந்து வெளியாகி வரும் வரை ஸ்ட்ரைக். ஒரு வாத்தியாரை கண்டிச்சுட்டா உடனே ஸ்ட்ரைக், இந்த வாத்தியாரை நீக்கு, இந்த டீச்சரை நீக்கு. சரி, ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் தவறு செஞ்சுட்டா தாய் தகப்பனை கூப்பிட்டு உன் பிள்ளை சரியில்லை, ஒருத்தன் அடிச்சிட்டான், ரிகார்டு சீட்டை புடி. எல்லா இடத்துலையும் குழப்பங்கள். இப்போ அல்லாஹ் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்கான்? வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களை படைச்சிட்டேன், நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் நான் கஃபூராக ரஹீமாக இருந்து உங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன்றான். இந்த 2 தன்மை நமக்குள் ஏன் இல்லை? நாம் அந்த 2 தன்மைகளை இழந்ததற்குரிய நோக்கமே 3 விஷயம். ஒன்று அகம்பாவம், 2வது தான் என்ற கர்வம், 3வது நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்குது என்று சொல்லக்கூடிய அற்ப ஈன பழக்கம். இதுதான் நம்மளை இன்றைக்கி நாசப்படுத்துவதற்கு ஒரு மூல கருவியாக, விவசாய கருவியாக இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப தோழிகளே, தாய்மார்களே, நாம் நமக்குள் நற்சிந்தனைகள் கொண்டு வர வேண்டும். அன்பு, அறம், பரஸ்பரம் அரவணைத்தல், இவைகளை உண்மையாக செயல்படுத்த வேணும். படைப்பினங்கள், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் மீது ஈவு, இரக்கம், அன்பு செலுத்த வேண்டும். ஒருத்தவங்க நம்மள்கிட்ட கஷ்டப்படுறோம்னு சொன்னால் உதவ வேண்டும். அவருடைய துயர் துடைக்க வேண்டும். உங்களிடத்தில் வசதி இல்லை, உங்களுடைய தோழிகள் இருப்பாங்க, ஆண்களில் நண்பர்கள் இருப்பாங்க. யாரையும் சந்தேகிக்காமல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இவருக்கு, இந்த பெண்ணுக்கு நாம் உதவணும்,
என் கைகால் நல்லா தானே இருக்குது, நீ போய் சம்பாரிச்சா என்னன்னு சொல்கிறான் திமிரு பிடிச்சப்ப. ஏடா டவுசரை செத்து போயிட்டா டவுசரை கழட்டி சட்டையை கழட்டி நிர்வாணமாக போட்டு மூடி இருக்கும்போது நமக்கு கஃன் துணி மூடப்பட்டிருக்கு என்பதை கூட உணரும் ஆற்றல் இல்லாத நேரத்தில் நம்முடைய தன்மை தருவாய் என்ன ஆகும் என்பதை நாம் சிந்திக்கிறது இல்லை. நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்குத்தான் நற்சிந்தனைகள் தேவை. இந்த நற்சிந்தனைகள் தான் ரப்பின் பக்கம், ரசூலின் பக்கம், நற்செயல்பாட்டுகளின் பக்கம் நம்மளை கொண்டு சேர்க்கும். இல்லைடா நமது வாழ்வுடைய தரங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகத்தான் நிற்கும். அதனால் முதல் தன்மை, ஆணானாலும் பெண்ணானாலும் சிசுவானாலும் பெரியோர்களானாலும் திருமணம் முடித்தவர்களானாலும் முதல்ல நாம் சினங்களை விட்டுவிட வேண்டும். யாரின் மீது அனாவசியமாக நாம் கோபப்படக்கூடாது. ஒரு தவறு நடந்து விட்டால் அதற்காக புடிந்து வருஷக்கணக்கில் பிடிக்கக்கூடாது. அக்கம் பக்கத்தில் வீடுக இருக்குன்னு சொன்னால் தெரியாமல் பிள்ளைய போய் குப்பையை போட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த குப்பை போடுறது தான் இந்த பிள்ளைய கபூரில் வைக்கிற வரைக்கும் இந்த வீட்லையோ அந்த வீட்லையோ யார் கொஞ்சம் மேலே இருக்காங்களோ அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதில் இப்படி சினம் இருந்தால் அடுத்தவருக்கு ஈவும் தன்மையில் உதவும் தன்மையில் என்ன நற்குணங்கள் வரும்? நற்குணத்தை அடைவதற்கு 2 வழி. ஒன்று தன்னை அறிய வேண்டும், இரண்டாவது தனது தவறுகளை களைய வேண்டும். தன்னை அறிந்து தன் தவறுகளை களைந்தால் நற்சிந்தனைகள் ஏற்படுவதற்கு அந்த 2ம் உதவும். இந்த நற்சிந்தனைக்கு பிறகுதான் நாம் நற்சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். இப்போ ஒரு பாதகமாக இருக்குது, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறதுக்கு முதல்ல அவங்க பதில் தயார் பண்ணிடுவாங்க. இல்லை நான் கரெக்டாக தான் நடந்தேன் அப்படின்ட்டுருவாங்க. ஏன் இல்லை தப்பு தான் நான் செஞ்சிட்டேன், அப்படி நடக்காமல் இருக்க துவா செய்யுங்க, அது சொல்கிறது கிடையாது. தன்னை நியாயம் கரிக்கும் நார்வர்கள் தான் இந்த உலகத்தில் மிகுதமாக இன்னைக்கு இருக்காங்க. அதிலேயும் நல்லோர்களை குறை காணுகின்ற, நல்லோர்களை இழிவுபடுத்துகின்ற, நற்குணம் உள்ளவர்களை மரணிக்க செய்கின்ற துர்க்குணவான்கள் தான் பெண்கள்லையும் ஆண்கள்லையும் அதிகமாக இருக்காங்க. ஒரு பிள்ளையை அடிச்சிட்டான் அல்லது ஏதாவது திட்டான், அதுக்காக வேண்டி தெருவில் வந்து இறங்கி வரிஞ்சு கட்டி 5 மணிக்கு ஏற்பட்டது படுக்கிற வரைக்கும் நார வச்சிடுறாங்க குடும்பங்கள். சரிம்மா தெரியாமல் அடிச்சிட்டான், டேய் தம்பிங்க வா, ஏப்பா இப்படி செஞ்ச, உனக்கு அக்கா தானே, 2 பேரும் ஒத்துமையாக இருங்கப்பா, பக்கத்து வீடு, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் அதுக்கு ஒன்றுண்டா உனக்கு வரும், உனக்கு ஒன்றுண்டா நீ வருவேன், 2 பேரும் முசாபா செய் நம்ம சொல்கிறோமா. அவன் நினச்சேன் அவங்க அம்மா ரொம்ப மோசமானவ, அவள் வாசல்லே நிற்காத, அவள் வந்தான்னா மூஞ்சியில் முழிக்காத, நாம் சொல்லி கொடுக்குறோம். 6 வயசில் சொல்லி கொடுத்தது கல்யாணம் முடித்து கபருக்கு போகிற வரைக்கும் இவ செத்தா அவள் வர்றதில்லை, அவள் செத்தா இவ வர்றதில்லை. இந்த குடும்பத்தில் நல்லது நடந்தாலும் சரி, இந்த குடும்பத்தில் நல்லது நடந்தாலும் சரி, 2 பக்கமே யாரும் போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை. இந்த குணங்களை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும்? நற்குணங்கள் பெறுவதற்குத்தான் விளக்கங்கள், கல்விகள், நல்லொழுக்கங்கள். இவைகள் கீழிருந்து மேல் வரை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. போட்டி, பொறாமை, கேவலம், இழிவு, இழிப்பழி சொல், இவைகளை நாம் விட்டு ஒழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு பல்வேறான ஆயத்துக்கள் குர்ஆனில் மிக மிக தெளிவாக சொல்லிட்டு வர்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆயத்தில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், குல் இன் துஃபு மாஃபி சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளத்தில், நஃப்ஸில், மனதில் எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ, ஒளிச்சு வைத்திருக்கின்றீர்களோ, அவு துபுதூஹு, அல்லது அதை ஆரம்பமாகவோ இறுதியாகவோ நீங்கள் ஒளிச்சு வச்சிருந்தா, யஅலமுஹுல்லாஹ், அல்லாஹ் அதை அறிவான். நஃப்ஸில் உள்ளதையும் அறிவான், கல்பில் உள்ளதையும் அறிவான், உடலில் டோட்டலையும் அறிவான். அல்லாஹ்
மா அலிம்த மின் ஹைரின் முஹல்லர்ரன். அடுத்த ஆயத்தில் மிக தெளிவாக சொல்கிறான். ஆக எதை நாம் மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் அறிவான். வையாரு மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அருள். வானம் பூமியிலையும் அதனுடைய ரகசியங்களையும் ஒளிந்திருப்பதிலையும் வெளிப்படையாக உள்ளதையும் அல்லாஹ் அறிவான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். சர்வ வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். அப்போது ஒரு பொருளை நாம் மறைக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு ஆரம்ப கலாச்சார கல்விக்கூடங்கள் இருந்து, இது இஸ்லாமிய கல்வியானாலும் சரி, உலக கல்வியானாலும் சரி, நல்லொழுக்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுக்கொன்று எல்லாம் மதரசாவுக்கு போவான், ஓதிக்கிட்டு இருப்பான், அஜரத்து பாடம் கேட்க சொல்வார், கேட்டிருப்பான். அல்லது அவனை ஒரு கொட்டு இல்லை ஒரு அவனை இங்கே இழுத்துட்டுவான்னு சொல்லியிருப்பான். அதுக்காக என்னை கொட்டினியா, என்னை இழுத்தியா சொன்னது யாருன்றதை விட்டுருவான். குடும்பத்தில் போய் பெரிய பலாவை இழுத்து விட்டுருவான். நற்குணம் இல்லாத ஒரு காரணம்தான் இன்றைக்கி முழு உலகமும் பொருளாதாரத்தையும் வம்சங்களையும் கர்வங்களையும் அழைத்து இஸ்லாமிய நாடுகள் முதல் கொண்டு இன்றைக்கி சண்டை போட்டு தன்னை இழிவுபடுத்தி கொண்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமான நிலையில் கூப்பிட்டு பேசக்கூடிய ஆற்றல் இல்லை. ஏன் காரணம்? அதுக்கு அல்லாஹ் வேறு ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நமது வாழ்வை தூய்மைப்படுத்துவதற்கு தான் கல்வி, தீனுடைய கல்வியானாலும் உலக கல்வியானாலும் உலக வாழ்வியலானாலும் மூன்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, ஆணவத்தை அறவே ஒழிக்கணும். ஆணவம், அகம்பாவம், அழிச்சாட்டியம் இதை ஒழிச்சிடணும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இரண்டாவதாக, வாழ்வில் ஈவு, இரக்கம், அரவணைப்பு கொண்டு வரணும். அதையும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். மூன்றாவதாக, நடைமுறை. ஒரு 10 வயது வரை உள்ளவர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும், அதற்கு மேல் 50 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு எப்படி நடக்க வேண்டும், அதற்கு மேல் பெரியவங்க கிழவங்கிழவி இவர்கள்கிட்ட எப்படி நடக்க வேண்டும். பெரியவர்களை கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நல்ல அமல் செய்ய, துனியாவில் ஈமானோடு வாழ துவா செய்யுங்கன்னு சொல்ல கற்றுக் கொடுங்க. யாருமே உலகத்தில் எதுக்கெல்லாம் யாசகம் வாங்குறான், மறுமையில் சொர்க்கம் போவதற்கு யாரும் யாசகம் வாங்குவதில்லை. என்ன கோடி கோடியாக பணமா வசூலா? இல்லை, துவா கேட்கணும். சும்மா வீணா சுவால் ஜவாப் செய்கிறான், தர்க்கிக்கிறான், நேரத்தை போக்குறான். ஆனால் அல்லாஹ் ரசூலை அடைந்து சுவர்க்கத்தின் பக்கம் செல்வதற்குண்டான வாய்ப்பை அறவே தேடாமல் இருக்கான். அப்போ இவனுடைய சூழல்கள் என்னவாகும் என்பதை இங்கு நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் தொடரும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை அல்லாஹ்வின் முன் வைத்து பாவத்தை கேட்டு சினங்களை சீச்செடுத்து உண்மையோடு வாழ அல்லாஹ் நமக்கு அருள்பாலிக்க அன்பு, அறம், பொறுமை இவைகளை தந்திடட்டும். நாம் முயற்சிப்போமாக. நம்முடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து நேரான வழியில் பக்கம் அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.